ஹாய் ஆல். இன்னைக்கு நாம ஸ்கின் லைட்னிங் ஒயிட்னிங் காஃபி வித் டர்மரிக் பாடி ஸ்க்ரப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ரைஸ் ஃப்ளவர், அரிசி மாவு, பொட்டேட்டோ பவுடர், உருளைக்கிழங்கு பொடி, நெக்ஸ்ட் ஸ்டெரிக் ஆசிட், சிட்டில் ஆல்கஹால், emulsifying wax e-wax, citric acid, wild turmeric powder, kasturi manjal and rose water, rose toner or water, vegetable glycerin, almond oil or coconut oil, உங்களுக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். phenoxyethanol and tree essential oil ஆட் பண்ணணும். எல்லா இன்கிரிடியன்ட்டும் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு இன்கிரிடியன்ட்டும் மறக்காம எல்லாமே முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. tree essential oil இப்போ இது எல்லாமே மெஷர் பண்ணி பவுல்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து மினி ஸ்கேல் எடுத்துக்கலாம். சில்வர் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ மெல்டிங் ஃபேஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எமல்சிஃபையிங் வேக்ஸ் மெஷர் பண்ணணும். எமல்சிஃபையிங் வேக்ஸ் வந்து நல்லா ஒரு திக்னிங் ஏஜென்ட்டு. அதை வந்து க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்து நல்லா கொடுக்கும். நல்லா திக்காக இருக்கும். நம்ம கொஞ்சம் போட்டாலுமே அது நிறைய க்ரீம்ஸ் வரும். அது இல்லாமல் அது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் கூட. ட்ரை ஸ்கின்னுக்கும் நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சிக்கிறதுனால ரொம்ப ஸ்கின் வந்து ஆயில் எல்லாம் ஆயில் ஆகிடும். அதனால வந்து எமல்சிஃபையிங் வேக்ஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து ஸ்க்ரப் ரெடி பண்ண போகிறோம். எமல்சிஃபையிங் வேக்ஸ் அதாவது வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 3 grams மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எமல்சி வேக்ஸ் வந்து இப்போ நம்ம வாட்டர் கண்டென்ட் உள்ள க்ரீம்ஸ்லாம் மேக் பண்ணும்போது க்ரீமை வந்து நல்லா திக்கன் பண்ணி கொடுக்கும். நல்லா ஃபைன் டெக்ஸ்சர்ல கொடுக்கும். இது வந்து நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுக்கும். ட்ரை ஸ்கின்னுக்குலாம் வந்து க்ரீம் பண்ணும்போது எம்எல்சி வேக்ஸும் நீங்கள் ஆட் பண்ணி பண்ணும்போது நல்ல ஒரு மாய்ஸ்சர் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து அப்படியே வச்சிருக்கோம். இது வந்து லோஷனுக்குலாம் கூட ஆட் பண்ணி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சிட்டில் ஆல்கஹால் 2 grams ஆட் பண்ணிக்கலாம். சிட்டில் ஆல்கஹால் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம ஆயில் எல்லாம் இதில் ஆட் பண்ண போறோம் இல்லையா, அந்த ஆயிலையும் வந்து நல்லா கம்பைன் பண்ணி கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர், சூப்பராக ஒரு ஃபைன் டெக்ஸ்சராக வந்து கொடுக்கும். அது இல்லாமல் இது வந்து ஒரு ஆன்டி ஏஜிங். ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணும்போது தோல் சுருக்கம் வராமல் இது நல்லா பாதுகாக்கும். நல்லா வந்து மாய்ஸ்சரைசரும் நரிஷ்மெண்ட்டும் கொடுக்கும் சிட்டில் ஆல்கஹால். அதனால நம்ம அதை ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெரிக் ஆசிட். ஸ்டெரிக் ஆசிட் வந்து அது பேர் தான் வந்து ஆசிடோலியா. மற்றபடி இது வந்து இதுவும் கோகோனட் ஆயில்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு டெரைவ்டு தான். இது நமக்கு வந்து ஸ்கின்னை வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்ல இருக்க டர்ட்டு, ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஆன்டி ஏஜிங் கூட. ஸ்கின் வந்து ரிங்கிள்ஸ் வர்றதுல இருந்து பாதுகாக்கும். இது வந்து நம்ம ஆயில் பிளஸ் வாட்டர் இந்த மாதிரி பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்றோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு க்ரீமை வந்து ஈவன் டெக்ஸ்சர்ல பண்ணி கொடுக்கும். அதனால நம்ம வந்து ஸ்டெரிக் ஆசிட் ஆட் பண்றோம். ஆல்மண்ட் ஆயில் 10 grams ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணலாம், இல்லை கோகோனட் ஆயில் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுல எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எது இஷ்டமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலுக்கு இப்போ நம்ம வந்து இவ்வளோ கிளென்சிங் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் இதில் ஆட் பண்ணுறதுனால ஆல்மண்ட் ஆயிலும் நம்ம கண்டிப்பாக சேர்த்தாகணும். நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எப்போவுமே ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆயில் இல்லாமல் நம்ம ஸ்க்ரப்லாம் வந்து கிளென்சிங் பண்ணாலும் சரி, ஸ்க்ரப்பு அதாவது ஃபேஸ் வாஷுக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி என்ன சொல்றது, ஃபேஸ் பேக்கு, ஸ்க்ரப்பு இதுலாம் கண்டிப்பாக வந்து நாம ஏதாச்சும் ஒரு ஆயில் வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா வந்து ஆயில் வந்து நம்ம ஸ்கின்ல இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்காக நம்ம ஆல்மண்ட் ஆயில் ஆர் கோகோனட் ஆயில் ஏதாவது ஒன்று ஆட் பண்றோம். இல்லை நீங்க ஜோஜோபா ஆயில் இருந்தா கூட ஆட் பண்ணலாம். அது ஆப்ஷனல் தான்.
நெக்ஸ்ட் வந்து இப்போ நாம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ டபுள் பாயில் மெத்தட்ல இதெல்லாம் மெல்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்க ஸ்டீல் பாத்திரமே எடுத்து யூஸ் பண்ணுங்க, அப்பதான் நல்லா மெல்ட் ஆகும். இதுல போட்டுக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகணும், நல்லா ஒரு ஆயிலி பேஸ்க்கு வரணும். எல்லாம் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அதர் இன்கிரீடியன்ட்லாம் வேற ஒரு பவுல்ல மெஷர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரப்பு நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனா ரொம்ப நீங்க வெளியில அதிகமா போறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து ரொம்ப மைல்டா தான் நம்ம வந்து அதை ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்கின்னை ரொம்ப அழுத்திலாம் தேய்ச்சிடக்கூடாது. மந்த்லி ஒன்ஸ் ஆவது நம்ம ஸ்க்ரப் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கிற தேவையில்லாத முடியை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் வந்து நல்லா டோனிங்கா இருக்கும். நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். இப்போ பேக் நெக்குக்கெல்லாம் நம்ம பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃபா இருக்கும். இன்னும் ஸ்க்ரப் நம்ம யூஸ் பண்றதுனால ஒயிட் ஹெட், பிளாக் ஹெட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அது இல்லாம ஸ்கின்ல இருக்கிற டர்ட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஒருத்தருக்கு செதிலாம் வரும், ஃபேஸ் ஸ்கின் எல்லாம் வரும். அப்புறம் டேன், மெயினா நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிறது டேன் ரிமூவலுக்காக தான் இந்த ஸ்க்ரப் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மெல்டிங் இன்கிரீடியன்ட் எல்லாம் ஃபுல்லா மெல்ட் ஆயிருச்சு. இன்னொரு பவுல்ல நம்ம ரோஸ் வாட்டர் 80 மில்லி 80 ml ஆட் பண்றோம். ஆட் பண்ணி ஒன் பை ஒன்னா அந்த மீதி இருக்கிற பவுடர்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வெஜிடபிள் கிளிசரின் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் கிளிசரின் வந்து ஒவ்வொரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியது. அதனால வெஜிடபிள் கிளிசரின் வந்து நம்ம 1 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கின் நல்லா பாலிஷா இருக்கும், நல்லா மாய்ஸ்சரைசர் இருக்கும். வெஜிடபிள் கிளிசரினும் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்ல இருக்கிற டர்ட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். இப்போ நம்ம வச்சிருக்க பவுல்ல ரோஸ் வாட்டர் 80 மில்லி ஆட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து கிளிசரின் 1 கிராம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பொட்டேட்டோ பவுடர் வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ண போகிறோம். பொட்டேட்டோ பவுடர் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து லைட்னிங் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட்டாக கொடுக்கும். அதில் நமக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு இல்லையா, கரும்புள்ளி, ஏதாவது பிம்பிள் வந்த மார்க்கு, இதெல்லாமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதனால நம்ம வந்து இந்த பவுடர் ஆட் பண்ணுறோம், பொட்டேட்டோ பவுடர் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து வால்நட் ஸ்க்ரப்பு. வால்நட் ஸ்க்ரப் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஜென்டலா எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணும். ஸ்கின்னை வந்து நல்லா எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணி கொடுக்கும். டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஆனா டீப்பா வந்து ஸ்கின்னை வந்து கிளென்சிங் பண்ணி கொடுக்கும். டீப்பா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓப்பன் போர்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை அழுக்கையும் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வைல்ட் டர்மரிக் ஆட் பண்றோம். வைல்ட் டர்மரிக் வந்து ஸ்கின்ல இருக்க டேன் வந்து அங்கங்க பேட் ஆயிருக்கும், டேன் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். மெயினா ஆக்னி வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் நல்லா ஒயிட்னிங்கா இருக்கும். ஸ்கின்ல எக்ஸஸா வரக்கூடிய ஆயில வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம ரைஸ் ஃப்ளோர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஃப்ளோர் வந்து ஸ்கின் வந்து நல்லா பிரைட்னிங் பண்ணி கொடுக்கும், ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ரைஸ் ஃப்ளோர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அது ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராக நல்ல கிளாஸியான ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ அதனால நம்ம ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கிறோம். அது இல்லாமல் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்லுமே டேன் ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மையும் இருக்கு. அது இல்லாமல் ஆயில் வந்து எக்ஸஸாக வரக்கூடிய ஆயிலையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் அதில் இருக்கு. அதனால இந்த இன்க்ரீடியன்ட்லாம் நம்ம ஆட் பண்ணி இப்போ பாடி ஸ்க்ரப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்த அந்த மெல்டிங் ஃபேஸ், அதாவது சிட்டின் ஆல்கஹால், வேக்ஸ் இதெல்லாம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, ஸ்டெரிக் ஆசிட், இதெல்லாமே நம்ம மெல்ட் பண்ணினதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஃபினோக்சி எத்தனால் ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ப்ரெசர்வேட்டிவ் வந்துட்டு கண்டிப்பாக ஆட் பண்ணணும். நம்ம நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கறதுனால நம்ம ஒரு 1 மந்த்லேருந்து ஒரு 9 மந்த்ஸ் வரைக்கும் இந்த ஸ்க்ரப் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரப்பு, ஃபேஸ் பேக் இதெல்லாமே நீங்கள் வந்து ஒரு ரெஃப்ரிஜரேட்டர், அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சில்லுன்னு வரக்கூடிய எஃபெக்ட்டுக்கு நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது அது ஒரு நல்ல க்ளோவான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அது வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக வந்து அந்த ஸ்கின் வந்து அதை எடுத்துக்கும். அதை எடுத்துட்டு நல்லா ரியாக்ட் பண்ணும்போது வந்து நல்லா ஒரு பாலிஷ் பண்ண லுக்கு நமக்கு கிடைக்கும். ஸ்மெல்லுக்காக பெர்ரி பிளாசம் ஆர் ஏதாவது ஒரு ஃப்ளேவர்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான், அது ஆப்ஷனல். காஃபி ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் கிடைச்சா கூட நீங்கள் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா போதும். அதேமாரி ஃபினோக்சி எத்தனால் அதுவும் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு
இப்போ நம்ம வந்து காஃபி ஸ்க்ரப்புக்காக காஃபி பவுடர், அதாவது சிக்கரி இல்லாத காஃபி பவுடர். இப்போ நார்மலா அந்த காலத்துல டிகிரி காஃபி குடிப்பாங்க இல்லையா, அந்த ஒரு காஃபி பவுடரும் இது கூட சிட்ரிக் ஆசிடும் நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சிட்ரிக் ஆசிட் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா அழுக்க வந்து நல்லா கிளியரா எடுத்து கொடுத்துரும். அது இல்லாம ஸ்கின்னுக்கு ஒரு பாலிஷ் கொடுக்கும். அதனால அதை ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சிட்ரிக் ஆசிட் எல்லாமே உடையணும் இல்லையா, அதுக்காக. ஃபில்டர் காஃபிக்கு யூஸ் பண்ற அந்த காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ணோம். அதாவது வறுத்து காஃபி கொட்டையை வந்து வறுத்து பிளைனா அரைச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பவுடர் தான் நம்ம இதுல ஆட் பண்ணோம். அதுதான் நமக்கு லைஃப் வரும், ரொம்ப நாளைக்கு வந்து வச்சு யூஸ் பண்றதுக்கு லைஃப் கிடைக்கும். இதோட ஃபில்டர் காஃபி பவுடர் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு அகைன் வந்துட்டு ஒரு பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் 3 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். நல்லா இதை பிளெண்ட் பண்ணிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது எல்லா இன்கிரீடியன்ட்டோட காஃபி பவுடரும் சேரணும் இல்லையா, அதனால பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக அப்ளை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணி மைல்டாக ஸ்க்ரப் பண்ணணும், ரொம்ப தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. இது வந்து நெக்குக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், அதாவது ஃபுல் பாடிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஃபேஸுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே யூஸ் பண்ணனாலுமே ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிங்க. ஆப்பிள் சைடர் வினிகர் சேர்க்காம ஆப்பிள் சைடர் வினிகரும் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள் பவுடர் எல்லா ஸ்கின்னுக்கும் ஒத்துக்காது. நிறையா ஸ்கின்னுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் பவுடர் ஒத்துக்காது. அதனால கஸ்தூரி மஞ்சள் பவுடருமே ஃபேஸ்க்கு ஸ்க்ரப் பண்ற மாதிரி இருந்தால் ஆப்பிள் சைடர் வினிகர், கஸ்தூரி மஞ்சள் பவுடர் இது ரெண்டுமே நம்ம ஸ்கிப் பண்ணிக்கணும். ஸ்கிப் பண்ணிட்டு மைல்டா மசாஜ் பண்ணணும். ரொம்ப ஒரு 2 ஃபிங்கர்ல மைல்டா ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு கம்மியா ஃபேஸுக்கு மசாஜ் பண்ணணும். இதே நம்ம பாடிக்கு நம்ம மசாஜ் பண்ணும்போது நல்லா டீப்பாவே மசாஜ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் விட்டுட்டு கூட அப்படியே ஒரு வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 10 அதாவது மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அதை வாஷ் பண்றதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு மசாஜ் பண்ணோம்னா நல்லா ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்க்ரப் நம்ம பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மைல்டா ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கணும். இது நான் எப்படி ஃபில் பண்றதுன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாக்ஸ்ல. இந்த மாதிரி நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் அப்பப்போ போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. Very nice for brighten your skin tone instantly.